ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். லந்து நாட்களிலே இந்த புனித வாரத்தின் கன்வென்ஷன் கூடுகைகளிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அன்போடு அழைத்த போதகர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சபையின் பொறுப்பாளர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய மிஷனரிகளின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். நான் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கி கிடையாது. என்னை எதற்காக போதகர் அவர்கள் அழைத்தார்கள் என்பது எனக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழியங்களிலேயும் எனக்கு மிகவும் அறிமுகமான சபையினர் இருக்கிற ஆலயங்களிலேயும் என்னை அழைப்பார்கள். ஆனால் என்னை முன்பின் தெரியாது. போதகர் அவர்கள் என்னை சந்தித்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. எப்படி என் பெயரிலே சீட்டு விழுந்தது என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் இது ஆண்டவருடைய மாபெரும் சித்தம் என்பதை மட்டும் நான் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தூய ஆவியானவராக எங்கள் மத்தியில் வந்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, இந்த நாளின் இரவு நேரத்தில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவலாக வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவற்றை மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கும் அவைகளை எங்களுடைய வாழ்விலே பயனுள்ளதாக்கி கொள்வதற்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மனதில் இருக்கிற கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்களுடைய சிந்தையை திருப்புவதற்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களை லந்து நாட்கள் என்று சொல்லுகிறார்கள், தபசு நாட்கள் என்று சொல்லுகிறார்கள், கஸ்தி நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளருவதற்கு, விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைவதற்கு, இன்னும் கூடுதலாக வேதம் வாசித்து, இன்னும் கூடுதலாக ஜெபித்து, இன்னும் கூடுதலாக சிலுவையை தியானித்து பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்களை கிருபையாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து பல காரியங்களை பேசுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 22 25 அதிகாரங்கள் வரையிலும் நாம் அதை வாசிக்கிறோம். ஒலிவ மலையிலே அமர்ந்து சீடர்களோடு பேசும் பொழுது 24வது அதிகாரம் 3வது வசனத்திலே சீடர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கான பதிலை இயேசு கிறிஸ்து 24வது அதிகாரத்திலும் 25வது அதிகாரத்திலும் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஏமாற்றுக்காரர்கள் வருவார்கள், யுத்தங்கள் ஏற்படும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் நடமாடும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று ஒரு பட்டியலையே அவர் சொல்லுவதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்தின் துவக்க பகுதியிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்தியா, பாகிஸ்தான், சீனா எல்லைகளிலே பதட்டம், ரஷ்யா உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பல
நாட்களாக அல்லது மாதங்களாக அல்லது வருடங்களாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே யுத்தம். இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலை, இலங்கையிலே ஏற்பட்ட பொருளாதார சீரழிவு, தொற்று நோய்கள், பெரு மழைகள், வெள்ளம், மேக வெடிப்புகள், நிலச்சரிவுகள், பனிப்புயல்கள், இப்படி ஏராளமான பாதிப்புகள் மனிதனாலும் இயற்கையின் சீற்றத்தினாலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்தும் இயேசுவினுடைய வருகைக்கும் உலகின் முடிவுக்குமான அடையாளங்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பட்டியலை எல்லாம் சொல்லிவிட்டு 24:42 சொல்லுகிறார், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? நமது ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆகையினாலே விழித்திருங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். 24:44 சொல்லுகிறார், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், திருடனை போல நினையாத வேளையிலே அவர் வருவார். ஆகையினாலே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். 25வது அதிகாரம் 1-12 வரை 10 கன்னிகைகளின் ஓமையை சொல்லுகிறார். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெயை கொண்டு வந்த 5 பேர் மணவாளனோடு மன வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். எண்ணெய் கொண்டு வராத புத்தி இல்லாத 5 பேரும் நிராகரிக்கப்பட்டார்கள். இந்த ஓமையை சொல்லிவிட்டு 25:13 அவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள் என்று. காரணம் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஆகையினாலே விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப இதை இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொல்லுகிறார். மத்தேயு 24:42, 25:13 விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 24:44 ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் 5வது வசனம், 9வது வசனம், 23வது வசனம், 33வது வசனம் இவைகளிலே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரம் 36, 37 விழித்திருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறார். விழிப்புடன் இருங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் அவருடைய சீடர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிறார். என்ன காரணம்? அவருடைய வருகை திடீரென்று இருக்கும். நாம் நினையாத நேரத்திலே அவர் வந்து விடுவார். ஆகையினாலே நம்முடைய வாழ்வின் பல எல்கைகளிலே நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நாளிலே என்னுடைய வாழ்விலே நான் எச்சரிப்புடன் இல்லாததினாலே நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். 2021வது வருடம் கொரோனா தொற்று நடமாடிய நாட்கள், ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்திற்கு செய்தி கொடுப்பதற்கென்று நானும் என்னுடைய மனைவியும் சென்றோம். சென்ற பொழுது பொதுவா மாஸ்க் போட்டுட்டு தானே எல்லாரும் போவாங்க கொரோனா நாட்கள்ல. நானும் என்னுடைய மனைவியும் மாஸ்கை எடுக்க மறந்து விட்டோம். கார்ல மாஸ்கை வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச் படிக்கட்டுல ஏறும்போது தான் மாஸ்கை எடுக்கவில்லை என்கிற ஞாபகம் வந்தது. அதற்குள் நேரமாகிவிட்டது. அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டோம். போய் சர்ச் ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக நடந்தது. செய்தி கொடுத்தேன். செய்தி முடிந்த பிறகு ஒரு புதிய நபர், அவரை இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை குறித்து நான் அதிகம் அன்றைக்கு பேசியதினாலே அவர் அதுல ஏதோ ஒரு விதத்துல கவரப்பட்டு என்னோடு கூட வந்து என்னுடைய கையை பிடித்து என்னை கட்டி பிடித்து பல காரியங்களை என் கூட பேசினார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிற்கு உதவுவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாக என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார்.
பின்பு 20ஆம் தேதி காலையில அந்த சபையினுடைய செயலர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார், அண்ணே உங்க சர்ச்சு முடிஞ்ச பிறகு உங்களை கெட்டி பிடிச்சு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் மரித்து விட்டார், கொரோனாவினால மரித்து விட்டார் என்று சொன்னார். 22ஆம் தேதி எனக்கு காய்ச்சல் வந்தது. 23ஆம் தேதி கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொரோனா டெஸ்ட் பண்றதுக்காக போனேன். 25ஆம் தேதி கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு, உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ், அதனால இன்னும் 2 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு ஆம்புலன்ஸோட வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நானே ஒரு மருத்துவமனையில சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னையில் உள்ள கல்யாணி மருத்துவமனையில் அன்று மதியம் அனுமதிக்கப்பட்டேன். மே மாதம் 11ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனேன். 17 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். அந்த மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டதற்கு என்னை பொறுத்தவரையில என்னுடைய கவனக்குறைவு, நான் எச்சரிக்கையாக இல்லாதது காரணம். ஒருவேளை நான் அந்த மாஸ்கை அணிந்து கொண்டு போயிருந்தேன், முன்பின் தெரியாத ஒரு நபரோடு அப்படி கட்டிப்பிடித்து பேசாமல் இருந்திருந்தேன், ஆனால் இந்த நோய் என்னை தாக்கி இருக்காது. ஆனால் அந்த மருத்துவமனையில நான் இருந்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஏராளமான காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையிலே ஏராளமான எல்கைகளிலே நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் படுக்கையில இருக்கும் பொழுது ஆண்டவரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். அதுல சிலவற்றை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏராளமான ஆசீர்வாத செய்திகளை கேட்டிருக்கிறோம், ஏராளமான சுகமளிக்கும் செய்திகளையும் கேட்டுவிட்டோம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தேவை எச்சரிப்புகள். வேதம் சொல்லுகிற எச்சரிப்புகளை மனதில் ஏற்று வாழ்க்கையிலே கவனத்துடன் எச்சரிப்புடன் விழிப்புடன் வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு சில எச்சரிப்புகளை சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல் எச்சரிப்பு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 10:12. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன? நான் மரித்தால் அழியாத அசையாத ஒரு சாம்ராஜ்யத்திற்கு நான் போவேன், அது நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யம் எனக்கு உண்டு, எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு போலி நம்பிக்கையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்கிற போலி நம்பிக்கையிலே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறேன், ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், நிறைய காணிக்கை கொடுக்கிறேன், ஏராளமான ஊழியங்களை ஆதரிக்கிறேன், ஊழியர்களை ஆதரிக்கிறேன், ஆகையினால நான் நின்று கொண்டிருக்கிறேன், நித்திய ராஜ்யம் எனக்கு உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? நித்திய ராஜ்யம் யாருக்கு கிடைக்கும் என்று யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமானால் ஒரு மனிதன் மறுபடி பிறந்திருக்க வேண்டும்.
அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது மனம் திரும்பி இருக்க வேண்டும். தன்னுடைய பாவங்களை தெய்வத்திடம், கடவுளிடம், ஆண்டவரிடத்திலே சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். இந்த அனுபவம் இல்லாதவர்களுக்கு நித்திய ராஜ்யம் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், உரிமையோடு அவரை அப்பா என்று அழைக்கும் புத்திர சுவீகாரம் பெற்றவர்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு அவரிடத்திலே பாவங்களை சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 13வது வசனத்துல யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது? அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 3 காரியங்கள் சொல்றாரு. ஒண்ணு, இரத்தத்தினால் பிறவாதவர்கள், இரண்டாவது மாம்ச சித்தத்தினால் பிறவாதவர்கள், மூன்றாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாதவர்கள். இரத்தத்தினால் பிறவாதவர்கள்னா என்ன அர்த்தம்? எனக்கும் என்னுடைய மகனுக்கும் இருக்கிற உறவு என்ன உறவு? இரத்த உறவுன்னு சொல்றோம் இல்ல? என்னுடைய மகனுக்கும் அவனுடைய மகனுக்கும் இருக்கிற உறவு என்ன உறவு? அதுவும் இரத்த உறவு தான். அந்த இரத்த உறவினாலே என்னுடைய மகனுடைய மகன் எனக்கு பேரனாகி விடுகிறான். ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். காரணம், அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன். அவர் என்னுடைய கடவுள், என்னுடைய அப்பா. எனக்கு மகனாக இருப்பதினாலே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பேரனாகி விட முடியுமா? முடியவே முடியாது. என்னுடைய மகன் தனிப்பட்ட விதத்துல அவனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவன் தேவனுடைய பிள்ளை. இரத்த உறவு. கிறிஸ்தவ குடும்பத்தினால் பிறந்ததினாலே ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாகி விட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பரம்பரை கிறிஸ்தவன், 5 தலைமுறையாக நான் கிறிஸ்தவன், அல்லது 6 தலைமுறையாக கிறிஸ்தவன். வேதத்துல தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு இடமே கிடையாது. தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரத்த உறவினாலே தேவனுடைய பிள்ளையாக முடியாது. இரண்டாவது, மாம்ச சித்தத்தினாலே. மாம்ச சித்தத்தினாலேன்னா என்ன அர்த்தம்? மாம்சீகத்துல நாம் செய்கிற நல்ல காரியங்கள். ரொம்ப நல்லவரா இருப்பாரு, ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், சினிமா பார்க்க மாட்டார், ஒன்னும் ரொம்ப நல்லவர். ஒழுங்கா ஆலயத்துக்கு வருவார், ஒழுங்கா காணிக்க கொடுப்பார், எல்லாம் செய்வார். உலகமே சொல்லும் அவர் நல்லவர் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 3:17, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது. துன்மார்க்கனை நியாயம் தீர்க்க வேண்டியது அவசியம், காரணம் அவன் கெட்டவன். சன்மார்க்கனையா நியாயம் தீர்க்க வேண்டும்? காரணம் அந்த சன்மார்க்கனுக்கு, அந்த நல்லவனுக்கு இயேசு கிறிஸ்து அருளுகிற பாவ மன்னிப்பை தெரியாது. ஆகையினாலே அவனும் நியாயம் தீர்க்கப்படுவான். என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த நற்கிரியைகள் ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றாது, நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளியாக மாற்றாது. மூன்றாவது, புருஷனுடைய சித்தத்தினாலே. புருஷனுடைய சித்தத்தினால் என்ன? இன்றைக்கு நிறைய பேர் ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஊழியர்களை சார்ந்திருப்பார்கள், ஊழியங்களை சார்ந்திருப்பார்கள். அந்த ஊழியர்கள் நடத்துகிற கூடுகைகளுக்கு எங்க நடந்தாலும் போவாங்க. அவர்களுக்கு ஏராளமான காணிக்கைகளை அள்ளி கொடுப்பார்கள். மனதுல என்ன நினைவு?
அந்த ஊழியரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அந்த ஊழிய ஸ்தாபனத்தை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம். ஆகையினாலே பரலோக ராஜ்யம் எனக்கு உண்டு, நித்திய ராஜ்யம் எனக்கு உண்டு என்கிற போலி நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நித்திய ராஜ்யத்திற்கு அனுமதி வழங்குவதற்கு அவரால் முடியாது. நான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே அதிக ஈடுபாடு கொண்டவன், அதற்காக எதையும் செய்வேன். அந்த ஈடுபாடு என்னை நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று விடுமா? விடாது. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய உதாரணம் சொல்லிடுவேன். ஒருவேளை சிலர் பேரை சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும், அதனால நான் பேர் சொல்ல மாட்டேன். செத்து போன ஒரு ஊழியரை பத்தி சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் ஆசிர் லாரின்னு ஒரு ஊழியரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆண்டவராலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர். அவர் வெயில்ல நடந்து போனார்னா அவர் தலைக்கு மேல மேகம் போகுமா, ஏன் அவர் மேல வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி. அந்த அளவிற்கு ஆண்டவரால் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஒரு ஊழியர். அவருடைய கார தொட்ட சப்பானிக்கு, அந்த 4 சக்கர வண்டியில உட்கார்ந்து கைய வச்சு தள்ளிக்கிட்டே வந்த ஒரு சப்பானி அவருடைய கார தொட்டு அவனுக்கு சுகம் கிடைத்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவரை நம்பி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு அவருடைய ஆசிரமத்துல போய் சேர்ந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் மரிக்க மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் என் கூட கூட்டிட்டு போயிருவேன் பரலோகத்துக்கு என்று சொன்னார். சொத்துக்களை விற்று அவருடைய ஆசிரமத்தில் சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேரும் அதை நம்பினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் கல்கி அவதாரம்னு சொன்னாரு. கல்கி அவதாரம்னா தெரியுமா? ஒரு வெத்திலையில ஒரு சின்ன பிள்ளை படம் இருக்கும், அந்த படத்தை தான் நான் பார்த்திருக்கேன். அதை தான் கல்கி அவதாரம்னு சொல்லுவாங்க. தலையில ஒரு மயில் முடி இருக்கும். நான் தான் கல்கி அவதாரம்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரு. நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவருடைய பெயரை முத்து கிருஷ்ணன் மாத்தி வச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிட்டாரு. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவரை நம்பினவங்க அவ்வளவு பேர் ஏமாந்துட்டாங்க. ஒரு மனிதனை நம்பி பரலோகம் போகலான்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, புருஷனுடைய சித்தத்தினாலே ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விட்டோம், நற்காரியங்களை செய்கிறோம், ஊழியர்களை ஆதரிக்கிறோம் என்கிற மாயையிலே வாழ்ந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மகன்தான். எங்க அப்பா அம்மா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவரை அறியாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். கல்லூரியில படிக்கும் போதே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன். ஒரு நாளைக்கு 2 to 3 பாக்கெட் சிகரெட் குடிப்பேன். அதற்கு பணம் தேவைப்படுவதனாலே திருடுவேன் வீட்டுல. எங்க அப்பாவுக்கு அவங்களுடைய மணி பர்ஸ் எங்க வீட்டுல ஒரு இடமும் வைக்க முடியாது. பாத்ரூமுக்கு போனா கூட அதை மடியிலேயே கட்டிட்டு போனோம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாலிபனாக இருந்தேன். எனக்கு திருமணம் ஆயிற்று. என்னுடைய மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள். ராத்திரி அவளை வச்சுக்கிட்டே நான் வீட்டுல குடிப்பேன். ஆனா என் கூட சண்டை போட மாட்டான். ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கால் மாட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். திடீர்னு முடிச்சு பார்த்தா அவ முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதை பார்த்தா எனக்கு கோபம் வரும்.
அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். உலகத்துல நிறைய ஆசைகள் எனக்கு இருந்தது. அதுல பிரதானமான ஆசை என்னன்னா, எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்டேன். திருமணமான புதுசுல என்னுடைய மனைவிட்ட சொல்லுவேன், ஒரு லாரி வாங்கி அந்த லாரி நிறைய பிள்ளைகளை பெற்று நாம 2 பேரும் அதுல ஊர்வலமா ஊரெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை விளையாட்டுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் மினிமம் 3 குழந்தைகள் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். 2வது மகள் பிறக்கும் போதே இறந்து பிறந்தாள். டாக்டர்ஸ் சொன்னாங்க, இனிமேல் உங்க மனைவிக்கு குழந்தை பிறக்க கூடாது, பிறந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி. அதனால அவளுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன், ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இனிமேல் குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு. அன்னைக்குதான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? நான் குடிகாரன் தான், ஆனால் என்னுடைய வேலையில ரொம்ப உண்மை உள்ளவனாக இருப்பேன். சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். நேர்மையானவனாக இருப்பேன். யாருக்கும் எந்த துரோகமும் செய்வதில்லை. தண்ணி அடிச்சா வீட்டுல இருப்பேன், அவ்வளவுதான். யார்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அப்பதான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய தொடர்பு எனக்கு இருந்தது. அப்ப அந்த அண்ணன்மார்கள் சொன்னாங்க, வேதத்தை வாசிங்க, வேதம் தான் உங்க கேள்விக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளும் வேத புஸ்தகத்தை நான் வாசிச்சது கிடையாது. என்னுடைய மனைவி மருத்துவமனையில், என்னுடைய நண்பர்கள் சிலர் என்னுடைய குழந்தைய, இறந்து போன குழந்தைய அடக்கம் பண்ணுவதற்கு நாகர்கோயிலுக்கு காரில் எடுத்துட்டு வர்றாங்க. நான் என்னுடைய மனைவியுடைய வேத புஸ்தகத்தை தேடி எடுத்து, அதை எப்படி படிக்கணும்னு கூட தெரியாது, சும்மா அப்படி திறந்தேன். திறந்தா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் என்னுடைய கண்களில் பட்டது. ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா ஆழமா என் கூட பேசினார். மனிதருக்கு நேரிடுகிற சோதனைகளை இல்லாமல் வேற எதுவும் உங்களுக்கு நேரிடவில்லை. நான் நினைச்சிட்டு இருக்கேன், ரெஜினால்டுக்கு மகளை ஆண்டவர் கொன்னுட்டாரு, ஆண்டவர் எனக்கு துரோகம் செய்துட்டாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா மனிதருக்கும், மனிதர்களிலே பலருக்கு ஏற்படுகிற சோதனைகள் தான் உனக்கும். நிறைய பேருடைய பிள்ளைகள் இறந்திருக்காங்க, அதே சோதனை தான் உனக்கும். பிள்ளைகள் மூலமாக உன்னை சோதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் பிள்ளைகள் இல்லாமலேயே உன்னை சோதித்திருக்கலாம். அந்த வசனம் திரும்ப சொல்லுது, திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார் என்று. பிள்ளை இல்லாததை என்னால் தாங்க முடியாது என்பதை உணர்ந்த ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை தந்து அதற்கு பிறகு என்னை சோதித்தார். அந்த வசனம் ஆழமா என் கூட பேசிச்சது. அன்னைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு ராத்திரி அவர்கிட்ட என் பாவத்தெல்லாம் சொன்னேன். ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு, புகைப்பிடிப்பதிலிருந்து வெளிவருவதற்கு, இன்னும் என்னிலே இருக்கிற ஏராளமான பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு பலன் இல்லை, நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். அவர் உதவி செய்தார். அடுத்த நாள் காலையில நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறினேன், ஒரு புது மனிதனாக பிறந்தேன். அப்படி பாவத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாதவர்கள் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு 2 தடவை சொந்தமாகணும்னு சொல்றாரு. 2 தடவை சொந்தமாகணும். 2 தடவை சொந்தமாக முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு டோனி. அவன் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய், அப்பா எனக்கு ஒரு போட் செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பா சொன்னாரு, நான் நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு ஒரு போட் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னாரு. அவன் சொன்னா, அந்த போட்டெல்லாம் வேண்டாம், நீங்களும் நானும் வீட்டுல ஒரு போட் செய்யணும் அப்படின்னா. அப்பா சொன்னாரு, அது ரொம்ப நாளாகுமா? ஒரு 2-3 மாசம் ஆகும், போட்டு நம்ம செய்து பழக்கம் இல்ல அப்படின்னு. அவன் சொன்னா, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லப்பா, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு போட் செய்யணும் அப்படின்னா. சரின்னு அப்பா கொஞ்சம் மரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. 2 பேரும் வீட்டுக்கு பின்னால போட்டு ஒரு போட் செய்தாங்க. ஒரு 1-2 மாசம் கழிச்சு போட் ஷேப்ல ஒண்ணு செய்துட்டாங்க. அதுக்கு ஒரு பாய்மரம் வச்சாங்க, செயில்னு சொல்லுவாங்க. டோனி தான் அந்த போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சான். அந்த போட் பாடிக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சான், அந்த பாய் மரத்துக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சான். அப்பா கடையில இருந்து பேட்டரியில ஓடுற மோட்டார் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு.
அதை அந்த போட்ல ஃபிக்ஸ் பண்ணி 2 பேரும் ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு போனாங்க அதை ஓட்டுறதுக்கு. டோனி ஒரு சணல் கயிற்றுல அந்த போட்டை கட்டி கையில பிடிச்சிருந்தான். அப்ப அந்த மோட்டரை ஆன் பண்ணி குளத்துல விட்டார். அது அழகா குளத்துல சுத்தி சுத்தி வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது டோனிக்கு. அவன் அந்த சணல் கயிறை கையில பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அந்த சணல் கயிறு அந்த குளத்தங்கரையில சிமெண்ட் கரை கட்டியிருந்தாங்க. அந்த சிமெண்ட்ல பட்டு இந்த சணல் கயிறு அத்துடுச்சு. அத்த உடனே போட்டு குளத்துல நேரா போயிடுச்சு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. குளத்தை சுத்தி சுத்தி போட்டு கிடைச்சிரும்னு தேடுறாங்க. போட்டு கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையிலையும் குளத்துக்கு வந்து தேடினாங்க. போட்டு கிடைக்கல. டோனிக்கு ஒரே அழுக. அவங்க அப்பா சொன்னார், நம்ம இன்னொரு போட்டு பிறகு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 வாரம் கழிச்சு நீ வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில ஒரு கடையில ஷோகேஸ், அந்த கண்ணாடி கேஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள ஒரு போட் இருக்கு. அவனுக்கு நல்லா அதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இது நான் செய்த போட். அந்த பாடிக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சான், அந்த செயலுக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சான். அதே போட்டு தான். நேர கடைக்காரர்கிட்ட போய் கேட்டான், ஏன் இந்த போட்டு நானும் எங்க அப்பாவும் செய்த போட்டு குளத்துல மிஸ் பண்ணிட்டேன், அதை எனக்கு தந்துருங்க அப்படின்னு. கடைக்காரர் சொன்னாரு, போட்டு நீ செய்ததா இருக்கலாம், ஆனா நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், 300 ரூபா கொடுத்து அந்த போட்டை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். டோனிக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. ஆனா மனசுல ஒரு தீர்மானம் பண்ணான். அப்பா அம்மா கிட்ட காசு வாங்காம, அவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லாம, நானே அந்த காசை கண்டுபிடிச்சு இந்த போட்டை விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிடைக்கிற எல்லா காசையும் ஒரு உண்டியல்ல போட ஆரம்பிச்சான். தாத்தா பாட்டி வந்தா 10 ரூபா 20 ரூபா அதெல்லாம் போடுவான். கடைக்கு போயிட்டு வந்தா சில்லறை இருக்கும், அதை உண்டியல்ல போடவாமான்னு கேட்பான். எல்லாத்தையும் அப்படி போட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு அந்த உண்டியலை உடைச்சு பார்த்தா 300 ரூபாய்க்கு மேல சேர்ந்துருச்சு. எடுத்துட்டு நேரா கடைக்கு போய் 300 ரூபா கொடுத்து போட்டை வாங்கினான். போட்டை வாங்கி அந்த ரோட்ல வந்து நின்று அந்த போட்டை தூக்கி பிடிச்சி அந்த போட்டை பார்த்து சொன்னான், நீ எனக்கு 2 தடவை சொந்தம், நீ எனக்கு 2 தடவை சொந்தம். ஏன்னா நான் தான் உன்னை போட்டை செய்தேன், அதனால நீ எனக்கு முதல் தடவை சொந்தம். இப்ப காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால 2 தடவை நீ எனக்கு சொந்தம். நம்ம இந்த உலகத்திலே மனிதர்களாக படைத்தது நம்முடைய ஆண்டவர், அதனால அவருக்கு முதல் தடவை சொந்தம். 2வது, அவருடைய உயிரையே விலைக்கிரயமாக கல்வாரி சிலுவையிலே கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்காரு, அதனால அவருக்கு 2வது தடவை சொந்தம். 2 தடவை சொந்தம் ஆயிட்டோமா? 2 தடவை சொந்தமானவங்களுக்கு தான் நித்திய ராஜ்யம். யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த கல்வாரி சிலுவையில அவர் சிந்தி அந்த ரத்தத்தின் புண்ணியம் நம்மை சுத்திகரிக்கும், நம்மை கழுவும், நம்மை சுத்தமாக்கும். நாம இடம் கொடுக்கணும் ஆண்டவரிடத்துல, நம்முடைய பாவங்களை சொல்லி, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி கேட்டால் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் எச்சரிப்பு, மாய்மாலமான ஒரு நம்பிக்கையில எனக்கு நித்திய ராஜ்யம் கிடைத்துவிடும் என்கிற ஒரு போலி நம்பிக்கையிலே வாழ்ந்து ஏமாந்து விடாமல் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 2வது எச்சரிப்பு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். உபாகமம் 8:1 சொல்லுகிறது, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. சாவதானம் அப்படின்னா அது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை, ஹிந்திலையும் அது இருக்கு. சாவ்தான், சாவ்தான் அப்படின்னு சொன்னா கவனம், எச்சரிப்பு. ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதிலே சாவதானமாக கவனமாக எச்சரிப்புடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். உபாகமம் 8:11 சொல்கிறது, நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு
எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 19:5 சொல்கிறது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, எனக்கு இந்த உலகத்துல வேற சொத்து சுகம் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லுவாரே, அதே மாதிரி கடவுள் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய சொந்த சம்பத்து, சொந்த சொத்து. எப்ப அவருடைய சொத்து? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவருடைய சொத்து. உபாகமம் 4வது அதிகாரம் 30-31 வசனங்கள்ல 30வது வசனத்துல கடைசி இப்படி முடிகிறது, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் அப்படி முடியுது. 31ல என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள்னு சொல்றார். ஒரு 3 ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். என்ன உடன்படிக்கை? பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார்ல, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தினையாய் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவர் மறவாமல் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். எப்பொழுது? அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது. வேதத்திலே 3 விதமான கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். அதுல 2 வகை கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலே பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 28 31 வரைக்கும் அதை வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகனிடம் சென்று சொல்லுகிறான், என்னுடைய திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று சொல்லி. அவன் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். பின்பு மனஸ்தாபப்பட்டு போய் வேலை செய்கிறான். 2வது மகனிடத்திலும் அப்பா போய் சொல்லுகிறார், திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று. அவன் என்ன சொல்லுகிறான்? போகிறேன் ஐயா என்று சொல்லுகிறான், ஆனால் போகவில்லை. 2வது மகனுடைய கீழ்ப்படிதல் என்ன கீழ்ப்படிதல்? மாய்மாலமான ஒரு கீழ்ப்படிதல். நடிக்கிறான், வேஷம் போடுகிறான். சவுல் ராஜாவுடைய கீழ்ப்படிதல் இதற்கு இணையான கீழ்ப்படிதல். அவனும் இப்படிதான் நடிக்கிறான். அதனால்தான் ராஜ்ய பாரம் அவனுடைய கரங்களை விட்டு தாவீதுக்கு கடந்து போகிறது. என்ன நடிக்கிறான்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-23 வசனங்களை வாசித்தால், கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அமலேக்கியரை நீ அழித்து விட வேண்டும். அழித்து விட வேண்டும் என்றால் சாதாரணமான அழிவு அல்ல, எல்லாவரையும் அழித்து விட வேண்டும். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒண்ணுமே அவனுக்கு மீதி இருக்கக்கூடாது. அமலேக்கியருக்கு எதுவும் மீதம் இருக்கக்கூடாது, அத்தனையையும் அழித்து விட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிச்சோம்னா, சவுலும் ஜனங்களும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் நலமானவைகளையும் அழிப்பதற்கு மனமில்லாமல் ஒன்றுக்கும் உதவாதவைகளை, அற்பமானவைகளை அழித்து விடுகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறான். அந்த உடனே சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று பொய் சொல்லுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறான், என் காதுல விழுகிற ஆடுகளுடைய சத்தம் என்ன, மாடுகளுடைய சத்தம் என்ன என்று. உடனே இவன் சொல்லுகிறான், ஜனங்கள் உம்முடைய கர்த்தருக்கு பலியிடும்படி முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் தப்ப வைத்தார்கள் என்று ஜனங்கள் பேரிலே பழி போடுகிறான். அப்பொழுதே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லிவிடுகிறார், ஆண்டவர் உன்னை தள்ளி அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற இன்னொரு மனிதனை தெரிந்து கொண்டு விட்டார் என்று சொல்லி. மாய்மாலமான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிவதை போல நடிப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாதது.
1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா என்று கேட்கிறார். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு பிரியமானது வேறு ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை போல நடிப்பார்கள். வீட்டில இருந்து வெளியில வரும்போது ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வருவாங்க. என்ன முகமூடி? இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப சிறந்தவர் என்கிற முகமூடியோட வருவாங்க. ஊர்ல நல்ல பெயர், சபையில நல்ல பெயர், ரொம்ப நல்லவர், ஆண்டவருடைய பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுல போனாதான் அந்த முகமூடி கலரும். அப்பதான் அவருடைய சுய ரூபம் தெரியும். அவருடைய அந்தரங்க பாவங்கள், சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு தெரியாத பாவங்கள் வீட்டுல தான் தெரியும். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அப்பா கிட்ட தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான், அப்பா எனக்கு ஒரு நாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. நாய் வளர்க்கணும்னு அவனுக்கு ஆசை. அவங்க அப்பா ரொம்ப நாளா அதுக்கு சம்மதம் சொல்லலை. கடைசியில் ஒரு நாள் அவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாம, சரி நான் பணம் தர்றேன், அங்க ஒரு பெட் ஷாப், நாய் புறா கிளி அதெல்லாம் விற்கிற ஒரு கடை இருக்கு, அந்த கடையில போய் நீ ஒரு நாயை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. அவங்க அம்மா ஒரு கூடை கொடுக்குறாங்க. எதுக்கு? நாயை கொண்டு வர்றதுக்கு ஒரு கூடை கொடுக்குறாங்க. அவன் கடைக்கு போறான். கடைக்கு போய் காசு கொடுத்து ஒரு நாய் வாங்குறான். அழகான நாய், பொமரேனியன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல சின்ன நாய், குட்டி நாய் வாங்கி அந்த கூடையில வச்சு கொண்டு வர்றான். வர்ற வழியில ஒரு கிரவுண்டுல கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு அதை பார்க்கணும்னு ஆசை. அந்த கூடையை ஒரு மரத்தடியில வச்சுட்டு கிரிக்கெட் மேட்சை போய் பார்க்கறான். அவன் கிரிக்கெட் மேட்சை பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த கூடைய திறந்து பார்க்கறான், நாய்க்குட்டி இருக்கு. அவன் என்ன செய்யறான், அவன் ஒரு குறும்புக்கார பையன், அந்த நாய்க்குட்டியை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பன்னிக்குட்டி எடுத்து அதுக்குள்ள வச்சிடறான். அதை ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிருந்தாங்க, அதனால இந்த பையனுக்கு அது தெரியல மாத்தினது. கிரிக்கெட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப வந்து கூடை எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அம்மா அக்கா அப்பா எல்லாரும் ரொம்ப ஆசையா வந்து கூடையில இருந்து எடுத்து பார்த்தா பன்னிக்குட்டி. என்னடா நாய்க்குட்டி வாங்குறேன்னு போயிட்டு பன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா, அவன் இல்லப்பா நாய்க்குட்டி தான் வாங்கினேன், கொடுங்க நான் கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட போறான். போற வழியில கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அவன் அந்த கூடைய மரத்தடியில வச்சுட்டு கிரிக்கெட் மேட்சை பார்க்கறான். அவன் ஃப்ரெண்டு வந்து பன்னிக்குட்டி எடுத்துட்டு நாய்க்குட்டியை உள்ள வச்சிடறான். இவன் கடைக்கு போய், என்ன அங்கிள் நாய்க்குட்டி கேட்டேன் பன்னிக்குட்டி கொடுத்துட்டீங்க. இல்லடா நாய்க்குட்டி தான் தந்தேன். இல்ல அங்கிள் வீட்டுல போய் பார்த்தோம் பன்னிக்குட்டி தான் இருந்துச்சு. அவரு திறந்து பார்க்கறாரு, நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டி தான்டா இருக்கு. இல்ல வீட்டுல பன்னிக்குட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரும்போது திரும்பவும் அங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இவன் கூடைய வைக்கிறான், அவன் ஃப்ரெண்டு மாத்திடுறான் பன்னிக்குட்டிய. வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டி. இவன் அதை பார்த்து சொல்றான், ஏய் ஒண்ணு நீ பன்னிக்குட்டி ஆயிரு, இல்லைன்னா நாய்க்குட்டி ஆயிரு. வீட்டுக்கு உள்ள பன்னிக்குட்டியா இருக்க, வீட்டுக்கு வெளியில நாய்க்குட்டியா இருக்க. வீட்டுக்கு உள்ள பன்னிக்குட்டி மாதிரி அசுத்தமானதெல்லாம் செய்யற, வீட்டுக்கு வெளியில நாய்க்குட்டி மாதிரி நல்லவனா அழகா இருக்க. மாய்மாலமான கீழ்ப்படிதல், ஆண்டவர் விரும்பாத கீழ்ப்படிதல். முதல் மகனுடைய கீழ்ப்படிதல் முறுமுறுத்து கீழ்ப்படிதல். அவன் மனமாற கீழ்ப்படியல, போக மாட்டேன்னு சொல்லிடுறான். அதற்கு பிறகு யோசிச்சு பார்க்கிறான், அப்பா நம்மளை படிக்க வச்சிருக்காரு, பேண்ட்ஸ் வாங்கி தந்திருக்காரு, ஷூ வாங்கி தந்திருக்காரு, ஒருவேளை நான் போய் வேலை செய்யலைன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காதோ, பிரச்சனை வந்துருமோ என்று மனமில்லாமல் முறுமுறுப்போடு கீழ்ப்படுகிறான். இந்த கீழ்ப்படிதல் மோசேயினுடைய கீழ்ப்படிதலுக்கு சமம். மோசேயை ஆண்டவர் வந்து இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கென்று அழைக்கிறார்.
யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு நான் உன்னை அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறான். மோசே 11வது வசனம் 3:11 சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து அழைத்து வருவதற்கு நான் ஒருவேளை அவனுடைய தகுதியின்மையை உணர்ந்து நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். நீங்க இஸ்ரவேல் புத்திரரோடு திரும்பி வரும் பொழுது இதே மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள், அதான் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு அவன் 13வது வசனத்துல கேட்கிறான், நான் போகும்போது உன்னை அனுப்பினவருடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். 14 22 வசனங்கள் வரைக்கும் நிறைய சொல்றாரு. அதுல சொல்றதுல முக்கியமானது என்ன என்றால், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று நீ சொல். அதை சொல்லிவிட்டு பல காரியங்களை சொல்லுகிறார். அது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு 4வது அதிகாரம் 1வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் உடனே சில அற்புதங்களை செய்து காட்டுறாரு. அவன் கம்ப கீழே போட சொல்றாரு, அது பாம்பாகுது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதை திரும்ப எடுக்க சொல்றாரு, அது கோலாகுது. அப்புறம் மடியில கையை போட சொல்றாரு, திரும்ப வெளியில எடுத்தா வெண்குஷ்டம், திரும்ப மடியில போட சொல்றாரு, திரும்ப வெளியில எடுத்தா அது சரியாயிருது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து விட்டு நீ சொல்லுவதை நம்பாவிட்டாலும் இந்த அற்புதங்களையாவது பார்த்து அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு 10வது வசனத்துல மோசே பதில் சொல்லுகிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் மோசேக்கு பர்சனலா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறாரு? நான் உன் கூட இருப்பேன், உன் மூலமா நான் பேசுவேன், நீ போ சொல்றாரு. அப்ப 13வது வசனத்துல மோசே பதில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரையாவது அனுப்பு. மோசைக்கு கீழ்ப்படிவதற்கு மனமே கிடையாது. அப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை அவனுக்கு உதவியாக அனுப்பினவர். மோசேயை குறித்து ஆண்டவர் நிறைய சர்டிபிகேட் சொல்றாரு. என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் சொல்றாரு. சரித்திரம் படைத்த ஒரு மனிதன், 6 லட்சம் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்துல 40 வருடம் நடத்தி சென்ற ஒரு மாபெரும் தலைவன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. முறுமுறுத்து மனமில்லாமல் கீழ்ப்படுகிறான். இன்றைக்கும் நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். ஆண்டவர் அடிச்சிருவாரோ, வியாதி என்னவும் தந்துருவாரோ, பிரச்சனைகள் வந்துருமோ என்கிற பயத்துல கீழ்ப்படுகிறார்கள். நிறைய பேர் பிரச்சனை வந்த பிறகு கீழ்ப்படுகிறார்கள். யோனா நினிவேக்கு போய் சொல்றாரு, அவன் தர்ஷீசுக்கு போறான். பிரச்சனை வருகிறது, புயல் அடிக்கிறது, கடல்ல தூக்கி போடுறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். அதற்கு பிறகு கீழ்ப்படுகிறான். என்னுடைய கீழ்ப்படிதலும் அதே தான். ஏராளமான எச்சரிப்புகள் எனக்கு வந்துச்சு, நான் மனம் திரும்பணும்னு. ஆனா நான் கீழ்ப்படியவில்லை. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அதற்கு நான் ஒரு உதாரணம். ஆண்டவருடைய வார்த்தையை மனமில்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள், தாமதித்து மனமில்லாமல் முறுமுறுத்து கீழ்ப்படுகிறதுனாலே இழப்புகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வரக்கூடும். 3வது கீழ்ப்படிதல் உடனடி கீழ்ப்படிதல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். பவுல் அவன் சவுலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், ஒளியாக சந்திக்கிறார். இந்த ஒளியினுடைய பிரகாசத்திலே அவன் கீழே விழுகிறான்.
ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி. அதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பதில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அந்த பதிலை கேட்ட உடனே பவுலுக்கு ரெண்டு காரியங்கள் புரிந்தது. ஒன்று, இயேசு கிறிஸ்து சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். பவுல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பாததினாலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு அவன் புரிந்து கொள்கிறான், அவர் சாகவில்லை. இரண்டாவது புரிந்து கொள்கிறான், அவர் உயிரோடு இருக்கிறார், துன்புறுகிற மக்களோடு கூட இருக்கிறார். துன்புறுகிற மக்களோடு கூட அவரும் துன்பப்படுகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த ரெண்டு உண்மைகளையும் புரிந்து கொண்ட சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கிறான். இந்த இந்த கீழ்ப்படிதலுக்கு பிறகு அவன் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டதாக சரித்திரமே கிடையாது. வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அத்தனைக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். இங்க போகாதன்னு சொல்லியிருக்காரு, அவன் போகல. இங்க போன்னு சொல்லியிருக்காரு, அவன் போயிருக்கிறான். என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ அத்தனையும் செய்திருக்கிறான். சரித்திரம் படைத்தான். ஆண்டவரிடம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு கேள்வி கேட்காமல் மனதார கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும். அது செய்யாத, அத பேசாத, அந்த வீட்டுக்கு போகாத, அந்த மனிதரோடு பேசாத, அல்லது அந்த மனிதரோட பேசு. நமக்கு கடினமான காரியங்களை அவர் சொல்லுவார். அவர் சொல்லுவதற்கு உடனடியாக கீழ்ப்படிவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, கீபோர்டு வாசிக்கணும்ட்டு. தம்பி வாசிச்சாங்க அழகா. எனக்கு அது வாசிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. நான் சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல வேலை செய்யும் போது என்னுடைய நண்பர், அவர் சர்ச்சில் ஒரு பெரிய ஆர்கனிஸ்ட், நல்லா வாசிப்பார். அப்போ நான் ஒரு கீபோர்டு வாங்கி அவர்கிட்ட கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நோட்ஸ் எல்லாம் வச்சு வாசிக்கிறதுக்கு. அந்த நோட்ஸில் உள்ள எல்லா எக்ஸசைஸும் வாசிச்சு முடிச்சிட்டேன். அப்போ அவரு என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு, அண்ணே நாளைக்கு உங்களுக்கு பாமாலையில ஒரு பாட்டு வாசிக்கிறதுக்கு சொல்லி தருவேன், ஒரு வாரம் கழிச்சு ரெண்டாவது பாட்டு சொல்லி தருவேன், அடுத்த வாரம் மூணாவது பாட்டு சொல்லி தருவேன். இந்த 3 பாட்டை நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் நீங்க வாசிச்சிடலாம், நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ராத்திரி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் கூட பேசினாரு. அவர் என்ன பேசினாரு, உனக்கு மினிஸ்ட்ரி வேணுமா, மியூசிக் வேணுமா, ஊழியம் வேணுமா, மியூசிக் வேணுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியல. அதுக்கு பிறகுதான் யோசிச்சு பார்த்தா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுது. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வருவேன், வந்த உடனே ப்ரேயர் குரூப்பை மீட் பண்றதுக்கு புறப்பட்டு போவேன். அப்படி புறப்பட்டு போறதுக்கு முன்னால என் மனைவி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, காஃபி போட்டு தந்துடுறேன் அப்படின்பா. இந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அந்த கீபோர்டில் ஒரு எக்ஸசைஸ் வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் போய் உட்காருவேன். உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய மனைவி காஃபியை கொண்டு பக்கத்தில் வச்சிருப்பா, அதை நான் பார்த்துருக்க மாட்டேன். ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு, 1.5 மணி நேரம் கழிச்சு என்னுடைய மனைவி ஏன்பா காஃபி வச்சு அதை குடிக்க கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பா. அப்போதான் எனக்கு ஞாபகம் வரும். அப்படின்னா அன்னைக்கு பார்க்க வேண்டிய ஜபக்குழுக்களை நான் பார்க்கல, அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஆண்டவருடைய பணியை நான் செய்யல. ஏன்னா மியூசிக்கு உலகத்தையே மறக்க வைக்கிற ஒரு பண்பு இருக்கு. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு எது வேணுமோ நீ அதை சூஸ் பண்ணு, உனக்கு ஊழியம் வேணுமா, மியூசிக் வேணுமா. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது மியூசிக்கை விடுறதுக்கு. ஆனால் அன்றைக்கு க்ளோஸ் பண்ண கீபோர்டை இன்னும் திறக்கல, எங்க வீட்டில் அது மூடியே தான் இருக்குது. கடினமாகத்தான் இருக்கும் உடனடியாக கீழ்ப்படிவது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் வேதம் சொல்லுகிற அறிவுரைகளுக்கும் கீழ்ப்படிவதற்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். மோசையை போல முறுமுறுக்காமல்,
யோனாவை போல பிரச்சனை வந்த பின்பு கீழ்ப்படியாமல், பவுலை போல உடனடியாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது எச்சரிப்பை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மத்தேயு 24:4, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மனிதர்கள் உங்களை ஏமாத்துறதை பத்தி இதுல சொல்லல. யாராவது உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு ஏமாத்துறதை பத்தி சொல்லல. ஊழியர் என்கிற பெயரிலே, ஊழியம் என்கிற பெயரிலே யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 24:5 சொல்லுகிறது, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:11 சொல்லுகிறது, அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வருடா வருடம் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் இல்ல, எல்லாருமே மறந்துடுவாங்க. பிஜேபி வராது, தோத்துரும், இளம் தலைவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனமா இல்லையா என்பதை சோதித்து கூட பார்க்காமல் கிறிஸ்தவ மக்கள் அதை நம்பி விடுவார்கள். மத்தேயு 24:24 சொல்கிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அற்புதங்கள் செய்து மனிதர்களை ஏமாற்றுவார்கள். அற்புதங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அற்புதங்களை செய்பவர் இயேசு கிறிஸ்து, ஊழியர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன விளம்பரம் செய்கிறார்கள்? உங்களுக்கு கடன் தொல்லையா, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு பிரச்சனையா, என்கிட்ட வாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு தனி ஜபக்கூட்டம் வச்சு பிள்ளைகளுடைய, ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு எழுதும்னு சொல்றாங்க. எல்லா பிள்ளைகள் கையை பிடிச்சு ஆண்டவர் எழுதுவாரா எக்ஸாம்? திருத்துறவர்களுடைய கையை பிடித்து திருத்தும் சுவாமி, எல்லாருக்கும் ஃபுல் மார்க்ஸ். எல்லாருக்கும் அப்படி ஃபுல் மார்க்ஸ் போட முடியுமா? அப்படின்னா அர்த்தமுள்ள ஜபம் என்ன? ஆண்டவரே எங்க பிள்ளை நல்லா படிக்கணும், படிச்சதை தப்பு இல்லாம எக்ஸாம்ல எழுதணும், எழுதுனதுக்கு சரியான மார்க்க திருத்துறவங்க போடணும். அதுதான் சரியான ஜபம். ஆனால் இன்றைக்கு ஏமாற்றுகிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அதை தெரிய வேண்டும். ஜார்க்கண்ட் மாநிலத்துல டோக்கியாம்பாங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல குட்டு டுட்டுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு குடிகாரன். ஒரு நாள் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிரான விரோதிகள் வந்து அவனை அடிச்சு கொலை செய்துடுறாங்க. அவன் செத்து போயிடுறான். செத்து போனவனை வீட்டுக்கு முன்னால போட்டு அவனுடைய மனைவி ஓன்னு அழுதுட்டு இருக்கா. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த வழியா மர்கூஸ் மால்டோ அப்படின்னு ஒரு சுதேச ஊழியர், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவினுடைய சுதேச ஊழியர் வர்றார். வந்து இந்த பொம்பளை அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏமா அழுற அப்படின்னு உடனே, கணவனை கொண்டுட்டாங்க. அப்போ நான் இவனுக்காக ஜெபம் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்றாங்க. அவன் அந்த செத்து போன மனிதருடைய பிரேதத்துக்கு முன்னால முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீ ஜீவிக்கிற ஆண்டவர், ஜீவிக்கிற ஆண்டவர், இவனுக்கு ஜீவனை தாரோம், இவனுக்கு ஜீவனை தருவதன் மூலமா இந்த கிராமம் முழுவதும் ஜீவிக்கிற ஆண்டவராகிய உண்மை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப அதே வசனத்தை, அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணான். 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ண பிறகு அந்த குட்டு டொட்டு லேசா அசைஞ்சான். அவனுக்கு உயிர் வந்தது. அவன் உயிர் வந்ததனுடைய விளைவு என்னன்னா, அந்த கிராமத்துல, டோக்கியாம்பா கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ கிராமம். இது நடந்து ஒரு 2 வாரம் கழிச்சு நாங்க ஜார்க்கண்டுக்கு போயிருக்கோம். ஒரு குழுவா போனோம். அந்த குட்டு டுட்டுவை பார்த்தோம். விசுவாசின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த மர்கூஸ் மால்டோவை பார்த்தோம். சுதேச ஊழியர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. திரும்ப வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு அடுத்த மாசம் அறைகுவல் பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில இந்த அற்புதம், குட்டு டுட்டு உயிரோடு வந்து அற்புதம்
எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோபம். என்ன கோபம்? குட்டுவா பார்த்துருக்கோம். அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லலை, இவன் தான் செத்து பிழைச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லி. மர்கூஸ் மால்டோவை பார்த்துருக்கோம். அந்த ஊழியர் ஒரு வார்த்தை சொல்லலை, இவன் ஜெபம் பண்ணி தான் அவன் உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா உடனே ஃபோன் பண்ணி அந்த மிஷினரிட்ட, தம்பி என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? சிம்பிளா கேட்டாரு, அண்ணே மர்கூஸ் மால்டோ ஜெபம் பண்ணி அவனுக்கு உயிர் வந்தது, ஆனால் அவனுக்கு உயிர் வந்ததற்கு காரணம் யாரு? அது சொன்ன ஏசாமி. ஆமா, அப்ப அது எதுக்கு நம்ம சொல்லணும், இவன் ஜெபம் பண்ணி தான் உயிர் வந்ததுன்ட்டு? மனிதனுக்கு எதுக்கு மதிப்பு மரியாதை? ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்கு தான் மதிப்பு போகுது. அங்கிள் ஜெபம் பண்ணாங்க, வேலை கிடைச்சது. அண்ணன் ஜெபம் பண்ணாரு, நான் குடிய நிறுத்திட்டேன். இப்படிதான் சாட்சி சொல்றாங்களே தவிர ஆண்டவர் சுகம் தந்தார் என்று சொல்லுவதற்கு மனிதர்கள் கிடையாது. கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பொய்யை ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனம் இருக்கிறது, மெய்யை உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. நான் ஒரு சிடி பிளேயர் ஒன்று வாங்கினேன், ஃபாரின்ல இருந்து வந்த சிடி பிளேயர். அந்த ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த அந்த தம்பி அந்த சிடி பிளேயரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த ஒயரை இங்கே மாட்டணும், இதை இங்கே செய்யணும், அதை இது பண்ணணும், அதுக்கு பிறகு சிடியை போடணும், அதை ப்ளே பட்டன் அழுத்தினா அது பாடிடும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப சந்தோஷமா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரிலாம் செய்தேன், அது பாடலை. அந்த ஒயரெல்லாம் மாற்றி மாற்றி சொருவினேன், ப்ளே பட்டன் அழுத்தினேன், அது பாடலை. சரி, இது பிறகு அவரையே கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என் மகன் வந்தான், 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். ஏப்பா சிடி பிளேயர் ஓடல அப்படின்னு கேட்டான். இல்லடா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இது கூட ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னா. இல்லையா, ஒன்றும் கொடுக்கலையா? கொடுத்துருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அட்டைப்பெட்டியை தேடினா கீழே ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டி ஒரு புக் இருந்தது, சின்ன புக்கு. அந்த புக்கில் இந்த சிடி பிளேயரை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதை பிரித்து வச்சுக்கிட்டான். அதில் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் அவன் செய்தான். செய்துட்டு ப்ளே பட்டன் அழுத்தினா அது பாடிச்சு. நான் என்ன செய்தேன், ஒரு மனுஷன் சொன்னதை கேட்டு அதை செய்தேன், அது பாடல. என் மகன் என்ன செய்தான், மேனுவல்ல பார்த்து அதன்படி செய்தான், அது பாடிச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு மேனுவல் நம்ம கையில கொடுத்திருக்காரு, வேத புஸ்தகம். அதை படிச்சு அது என்ன சொல்லுதோ அதை கேட்பதற்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மனம் இல்லை. டிவியில பிரசங்கம் பண்ணி அல்லது கூட்டத்தில் பேசுறவங்க சொல்றதே அது உண்மையா பொய்யா, வேதத்தின் அடிப்படையில் அது சரியா தவறா என்பதை சோதித்து பார்க்க மனமில்லாமல் நம்புகிற கிறிஸ்தவ சமுதாயம் பெருகிவிட்டது. ஆண்டவரோடு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு ஒருத்தர். இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தாரு, பிதா தான் மீட்டிங்கை சேர் பண்ணாரு, சேர்மனா இருந்தாரு அப்படிம்பாரு. இயேசுவோடு கை குலுக்குனேன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தூதர்களோட எங்க வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் நம்புவாங்க. ஒரு அக்கா என்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அண்ணே அவரு அந்த கான்ஃபரன்ஸ்ல போய் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது அவர் முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்தது தெரியுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது பிதாவை யாரும் முகமுகமா பார்த்ததே கிடையாது. மோசையே பார்க்கல, முதுகதான் பார்த்தான். ஆனால் இன்றைக்கு டிவிலையும் பிரசங்கங்கள்லையும் சொல்லுகிற பொய் செய்திகளை கேட்டு ஏமாறுகிற திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. நாகர்கோயில்ல எங்க அக்கா வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தேன். கன்காடியா ஸ்கூல் கிரவுண்டு, அங்க ஒரு ஆவிக்குரிய சபை நடத்துகிற ஆவிக்குரிய கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஆவிக்குரிய சபை நடத்துகிற ஆவிக்குரிய கூட்டம். அந்த பிரசங்கி வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர். அவரு பேச பேச இந்த நாப்கின்ஸ் இருக்குதுல்ல, அதுல முகத்தை வேர்வையை தொடச்சி இந்த பக்கத்துல போடுறாரு. பண்டில் பண்டிலா நாப்கின்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதை எடுப்பாரு, துடைப்பாரு, இப்படி போடுவாரு, பேசிக்கிட்டே துடைப்பாரு போடுவாரு. கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த நாப்கின்ஸை வாங்கி உங்க வீட்டுல கொண்டு போய் வைங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இதை வச்சு
ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை வாங்குறதுக்கு திரள் கூட்ட மக்கள். யார் நடத்தின கூட்டம்? ஆவிக்குரிய சபை நடத்துகிற கூட்டம். அந்த ஆவிக்குரிய போதகர் சொல்றாரு, சபையினுடைய போதகர் சொல்றாரு, யாரும் முண்டி அடிச்சு வராதீங்க, கியூல வரிசையா வாங்க, நிறைய நாப்கின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. கேவலமாக இருந்தது எனக்கு. இதை நம்புகிற மனிதர்கள் இருக்கிறாங்க, ஊதுனா விழுறாங்க, என்னென்னமோ நடக்குது. வேதத்தின்படி இது சரியா தவறா என்று யோசித்து பார்ப்பதற்கு மனமில்லாத திரள் கூட்ட மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்கிறாங்க. மனிதர்கள் யாரும் ஊழியம் என்கிற பெயரிலே அல்லது ஊழியர் என்கிற பெயரிலே உங்களை வஞ்சித்து விடாதபடி, ஏமாற்றி விடாதபடிக்கு கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். நிறைய கதை சொல்லுவாங்க, உங்க வீட்டுல பில்லி சுனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிராதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. எண்ணாகமத்தில் அதை நாம வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. ஒரு நாள் எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் போனீங்கன்னா திரும்பவும் அங்கேயே போக ஆரம்பிச்சிருவீங்கன்னு அர்த்தம். போயிடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய சத்துவம், சத்தியம் இந்த சபையில கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் 2 சபைக்கு போறாங்க, தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவையான சத்துவமும் சத்தியமும் இந்த சபையில கிடைக்கும், வேத புஸ்தகத்துல கிடைக்கும். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மனிதர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு 3 எச்சரிப்புகளை நாம் சிந்தித்தோம். ஒன்று, நிற்கிறோம் என்று நினைத்து விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நித்திய ராஜ்யம் அடைவதற்கு அது ஒரு அடிப்படை தேவை. 2வது, கீழ்ப்படிவதிலே எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, வேதம் சொல்லுகிற அறிவுரைகளுக்கு உடனடியாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, ஊழியம், ஊழியர் என்கிற பெயரிலே யாரும் உங்களை வஞ்சித்து விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, வேதத்தின் மூலம் நீர் கொடுத்த சில எச்சரிப்புகளை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் பேசினீர். கவனமாக, எச்சரிப்புடன், விழிப்புடன் இருக்க வேண்டிய நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாய்மாலமாக தவறான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய மனதை சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு யாருடைய உள்ளத்திலாவது பேசி இருப்பாரே, ஆனால் இதுதான் அனுக்கிரக காலம், இன்றுதான் ரட்சணிய நாள். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய தவறுகளை, பாவங்களை சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெறுவதற்கென்று அவர் நியமித்திருக்கிற நாள். யாரையும் எழுந்து நிற்கவோ கை தூக்கவோ நான் சொல்லவில்லை. ஆனால் இதயத்திலே, மனதிலே தீர்மானம் செய்ய பணிவாய் கேட்கிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியாததினாலே இழப்புகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வரக்கூடும், பாதிப்புகள் வரக்கூடும். சவுலை போல அல்லது 2வது மகனை போல கீழ்ப்படிபவர்களாக நடித்து விடக்கூடாது. மோசேயை போல, முதல் மகனை போல மனமில்லாமல் முறுமுறுத்து கீழ்ப்படியக்கூடாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவைகளையெல்லாம் தூய ஆவியானவராக நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துகிறாரோ அவைகள் எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்காமல் மனதார கீழ்ப்படிவதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு
ஏராளமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் வாக்கு சொல்லி இருக்கிறார். ஊழியம் என்கிற பெயரிலே யாரும் நம்மை ஏமாற்றி விடாதபடி வேதத்தின் அடிப்படையிலே உண்மையான ஊழியம் செய்கிறார்களா என்பதை சோதித்து பார்த்து அவைகளை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யாரும் நம்மை வஞ்சித்து விடாதபடி கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் தங்களுடைய மனதிலே தீர்மானம் செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தீர்மானத்தை நீர் கனப்படுத்தும் சுவாமி. அதில் நிலைத்திருப்பதற்கு, வாழ்நாள் முழுவதும் அதை வாழ்விலே அபியாசப்படுத்துவதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு என்கிற மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் என்கிற உம்முடைய பிரியமான காரியத்தை வாழ்விலே கடைபிடிப்பதற்கு, ஊழியர்களை குறித்து கவனமாக வாழுவதற்கு, ஆண்டவரே இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் கிருபை பாராட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.